ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சன் பாலா ரெசிபி. இன்றைக்கி வாழைத்தண்டு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நிறைய பேருக்கு வாழைத்தண்டு கட்டிங் தெரியாது. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு குக்கரில் சின்ன வெங்காயம் 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு விசில் கொடுத்து எடுத்திங்கன்னா வாழைத்தண்டு வெந்துடும். இப்போ பருப்பு நான் 1 டம்ளர் பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை கடைஞ்சி இது கூட தாளிச்சிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணி தாளிப்புக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் விட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் சாம்பார். இப்போ சூடாகிடுச்சு. கடுகு பொரிஞ்ச பிறகு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணி இந்த தாளிப்பு இது கூட சேர்த்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.